Hi everyone. இன்னைக்கு நம்ம 12th அக்கௌண்டன்சில இருக்க தியரி கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல புக் ஃபுல்லா இருக்க 12th கொஷின், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், இந்த ரெண்டு கொஷின் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் செகண்ட் யூனிட்ல இருந்து வாட் இஸ் லெகசி, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, give 4 examples for a capital receipts of not-profit organizations. Give 4 examples for revenue receipts of not-for-profit organizations. இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல இருந்து 2 மார்க்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது தேர்ட் யூனிட்ல பாருங்க. டிஃபைன் பார்ட்னர்ஷிப், வாட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் டெட், இந்த ரெண்டு கொஸ்டின் தான் தேர்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபோர்த் யூனிட்ல வாட் இஸ் அக்வயர்ட் குட்வில், வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட், state any two circumstances under which goodwill of a partnership firm is valued. இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஃபோர்த் யூனிட்ல இருக்க 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் யூனிட் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ல வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, வாட் இஸ் அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்த் யூனிட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் சிக்ஸ்த் யூனிட்ல வாட் இஸ் மீன் பை ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ, இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ்த் யூனிட்ல இருந்து, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ல இருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் தியரி கொஸ்டின்ஸ். அடுத்து செவன்த் யூனிட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட், வை ஆர் ஷேர் ஃபோர்ஃபீட்டட், இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு செவன்த் யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் எய்த் யூனிட்ல பாருங்க, லிஸ்டட் ரூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், வாட் இஸ், இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து எய்த் யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து நைன்த் யூனிட்ல பாருங்க, வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் ரேஷியோஸ், வாட் இஸ் குயிக் ரேஷியோ, வாட் இஸ் மீன் பை டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, வாட் இஸ் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். அதாவது இந்த அடுத்து 20 to 22ல இருக்க 3 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நைன்த் யூனிட்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது 10th யூனிட் லாஸ்ட் டாலி, இதுல வந்து வாட் இஸ் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ஸ்டேட் எனி 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட், வாட் இஸ் அ குரூப் இன் டாலி ERP 9. இதுதான் வந்து 10th யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், தியரி கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்ப த்ரூ அவுட் த புக்ல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து 2 மார்க்ஸ் வரைக்கும் எந்த தியரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து எந்த இதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 3 மார்க்ஸ், வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், அந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்பாங்க. அடுத்து செகண்ட் யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க, வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். மீன்ஸ் தேர்ட் யூனிட்ல இருந்து ஸ்டேட் எனி 6 கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டேட். ஃபோர்த் யூனிட்ல இருந்து ஹவு இஸ் குட்வில் கால்குலேட்டட் அண்டர் த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அண்ட் ஃபிஃப்த் யூனிட்ல இருந்து வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் அட் த டைம் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஸ். தென் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து, அதாவது 6th யூனிட்ல இருந்து லிஸ்ட் அவுட் த அட்ஜஸ்டிங் மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். 7th யூனிட்ல இருந்து வாட் இஸ் அ ரீஇஷ்யூ ஆஃப் அ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். தென் 8th லெசன்ல இருந்து briefly explain any 3 limitation of financial statement. Then state any 3 advantages of ratio analysis, bring out the limitations of ratio analysis. இது 9th யூனிட்ல இருக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ். What are the pre-defined ledger available in Tally ERP 9? Mention the commonly used voucher type in ERP Tally ERP 9. இந்த டாலி கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு சம்ஸ் தான் 3 மார்க்ல தெரியும் அப்படின்னா நீங்க சம்மே அட்டென்ட் பண்ணுங்க. சம் தெரியாத பட்சத்துல மட்டுமே நீங்க தியரி அட்டென்ட் பண்ணுங்க. சம் உங்களுக்கு 7 சம்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா சம்ஸே நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்து 5 மார்க் பாருங்க. 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அண்ட் தேர்ட் யூனிட்ல இருந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்க்கும் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். தென் ஃபோர்த் யூனிட்ல இருந்து 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில், என்னென்ன 6 ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு
அடுத்தது ஃபிஃப்த் யூனிட், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் யூனிட்ல இருந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கும் கெய்னிங் ரேஷியோக்கும் இருக்க டிஸ்டிங்யூட்ஸ் பிட்வீன் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இந்த லாஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் 10th லெசன்ல இருந்து இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வர ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வந்து 5 மார்க்ல வந்து வரும். 5 மார்க்ல மோஸ்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் வர சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் சம்ம டேலி இதுல இருந்து உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன இதோட சப்ஜெக்டோட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.